ஆலமரம் போல ஐயாவை பார்க்கிறேன். தான் எவ்வளவு உறுதியா இருக்கோங்கிறது தன்னுடைய வளர்ச்சியில மட்டும் இல்ல, தன்னை சுற்றி இருக்கவங்களுடைய வளர்ச்சியில தான் இருக்குங்கிறத நிரூபிக்கிற வகையா உங்க எல்லாரையும் வளர்த்து அதன் மூலம் மகிழ்கிற எங்கள் ஆலமரம் சேர்மன் ஐயா கிள்ளிவளவன் ஐயா இப்போது உங்களுக்காக மேடை. உலக புகழ்பெற்ற நெற்களஞ்சியம் விளையும் மண்ணில் பிறந்தவர். உழைப்பால் உயர்ந்து சென்னையில் இல்லம் இல்லாதவர்களுக்கு இல்லம் அமைத்து கொடுத்தவர். சிறு வயதில் மற்ற இளைஞர்கள் பொழுதை வீண் செய்யும் பொழுது சிறு பொழுதும் வீண் செய்யாமல் உண்மையையும் உழைப்பையும் மேற்கொண்டு தணிகை எனும் சாம்ராஜ்யத்தை 1989 வருடம் தொடங்கி வைத்தார். தொழில்துறையில் புதிய யுக்திகளை புகுத்தி உழைப்பவர்களுக்கு முன்னுரிமை தந்து வட சென்னையில் பல குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இவர்தான் நம் தணிகையின் வள்ளல் டாக்டர் NJF லயன் மிஸ்டர் S கிள்ளிவளவன் ஐயா அவர்கள். ஹீரோ தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் தன்னுடைய உழைப்பாலையும் வேர்வையாலையும் செதுக்கியவர் தான் நம்மளுடைய சேர்மன் திரு கிள்ளிவளவன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். மணி வண்டன் சுப்பையன் எவ்வளவுதான் என் பையனும் தம்பி பையன் அசோக் 2 பேரும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாலும் இது சிறப்பாக அமைஞ்சதுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவித்துக்கிறோம். இங்கே வந்த கர்ம வீரர் காமராஜனுடைய பக்தன் நான் அவரை பாலன் கல்யாண சுந்தரத்தை இன்னைக்கு அழைச்சி வந்திருக்காங்க. அவரை பற்றி எனக்கு ரொம்ப தெரியலனாலும் அவர் வந்தது ஒரு 84 வயசு பல நல்ல மனிதரை அழைத்து வந்ததற்கு நமக்கு ஒரு ஆசை கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி, அழைத்து வந்தவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த தனியினுடைய வளர்ச்சி என்பது இறைவனாலையும் நேர்மையினாலையும் ஒழுக்கத்தினாலையும் நம்மளுடைய கடினமான உழைப்பினாலையும் இந்த அளவுக்கு வந்ததற்கு அந்த இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த தனியைக்கு வந்த ஒவ்வொருவரையும் இறைவன் எனக்கு அனுப்பி வைத்த தூதர்களாகவும் என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தது இறைவன் தான் என்று நம்புகிறேன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நல்ல நிறுவனத்திற்கு நீங்கள் உங்களை இறைவன் அனுப்பியுள்ளான், இறைவன் உங்களை எங்களுக்கு காமித்துள்ளான். ஆனால் அதை எவ்வளவு தூரம் வெற்றிகரமாக ஆக்க வேண்டும், எவ்வளவு தூரம் அதை உழைத்து உங்களுடைய நன்மை உங்களுடைய குடும்பத்திற்கு எவ்வளவு தூரம் அதை உயர்த்தி கொள்ள வேண்டும், உங்களுடைய வருமானத்தை மட்டும் உங்களுக்கு சொந்த வீடு. என்னிடம் நான் எல்லாருமே சொல்லுவேன், ஸ்டாஃபுகள்கிட்டே சொல்லுவேன், அவங்களுக்கும் இந்த நீங்கள் முடிஞ்ச வரையும் மார்க்கெட்டிங் பண்ணுங்க, உங்களுக்கு சைடு இன்கம் வர எந்த நிறுவனமும் ஒரு தொழில் வேலை செய்கிறவர்களுக்கு அதை சொல்ல மாட்டேன். காரணம் என்ன, அவர்கள் குடும்பமும் முன்னுக்கு வர வேண்டும். அவர்கள்தான் 1லிருந்து 10 வருகிறார்கள், அவர்கள்தான் வீடு கட்டியிருக்கிறார்கள், அவர்கள்தான் காரு வாங்கி உள்ளார்கள், அவர்கள்தான் மேலும் மேலும் வருமானத்தை பெருக்கி உள்ளார்கள், இன்னும் சில வீடுகளை கட்டி மாத வருமானத்தை ஏற்படுத்தி உள்ளார்கள். இது காரணம் என்ன தெரியல, சிங்கிள் பைசா உங்களுக்கு முதலீடு கிடையாது. தயவுசெய்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு விசிட்டிங் கார்டிலிருந்து நாங்கள் போட்டு தருகிறோம். நீங்கள் உங்களுடைய வேலை என்றவென்றால் தயவுசெய்து இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய மன உறுதியை ஏற்படுத்திக்கொள்ள மனதிலே நீங்கள் எந்த விதமான முதலீடும் இல்லாமல் உலகத்திலேயே ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் சிறந்த தொழில் எதில் என்றால் ரியல் எஸ்டேட் தொழில்தான்.